காவல்துறை வழக்கு பதிவு செய்யறது இல்ல. யாராவது இந்த மாதிரி நான் கிட்னி திருடிட்டேன், கிட்னி திருடங்கள்ட்ட நான் வந்து கிட்னியை ஏமாந்து கொடுத்துட்டேன், என்னை ஏமாத்திட்டாங்க, திட்டமிட்டு என்னை பழி வாங்கிட்டாங்க அல்லது திட்டமிட்டு ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி பொதுமக்களோ வெகுஜன மக்களோ பத்திரிகையாளர்களை சந்திக்காம நேரடியாக காவல்துறைக்கு போயாச்சுன்னா காவல்துறை அந்த வழக்கை போட்டு வழக்கா பதிவு செய்யாம அந்த விஷயத்தை போட்டு மூடி மறைச்சிடுறாங்க. ஏன்னா ஒருவேளை காவல்துறையில ஒரு வழக்கு பதிவு செய்தால் அது இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு பிரச்சனையா வந்துரும் சொல்லிட்டு வழக்கு பதிவு செய்வது கிடையாது. இந்த காணொலி வாயிலாக யாராவது அப்படி ஒரு நபர்கள், இது கிட்னி திருடுறது மட்டும் இல்ல, வேற எதுவோ நில அபகரிப்பா இருக்கட்டும் அல்லது கனிம வளமா இருக்கட்டும், வேற எந்த வகையில எல்லாம் நீங்கள் ஒரு நபரால் பாதிக்கப்படுறீங்க, அந்த நபர் திமுக என்ற அரசியல் பின்புலத்தில் இருக்கிறார், அவரை பற்றி புகார் குடிக்க போனா போலீஸ்ல புகார் எடுக்க மாட்டான்னு நினைக்கிறீங்களோ அவங்க பூரா தயவு செய்து உங்களுடைய புகார்களை பத்திரிகையாளர்கிட்ட கொடுங்க. பத்திரிகையாளர்கிட்டையும் இருக்கக்கூடிய சன் டிவி, புதிய தலைமுறை, நியூஸ் 7, நியூஸ் 24x7 அல்லது நியூஸ் 18 இந்த மாதிரி சேனலுக்கு தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. ஏதாவது ஒரு யூடியூப் சேனலை பிடிங்க. யூடியூப் சேனல் மூலமா நீங்கள் எந்த விதத்துல எல்லாம் பாதிக்கப்பட்டீங்க, எந்த விதத்துல ஏமாற்றப்பட்டீங்கன்னு வெளிக்கொண்டு வாங்க, வெளியில சொல்லுங்க. அப்பதான் இந்த மக்கள் மத்தியில, இந்த ஊடகவியலாளர் மத்தியில போய் சேரும். உண்மையிலே மெயின் ஸ்ட்ரீம் மீடியா உண்மையான மீடியா அறத்தை பின்பற்றுறது கிடையாது, ஜனநாயகத்தை பாதுகாப்பது கிடையாது, இதெல்லாம் தனியா. அப்போ நான் என்ன சொல்ல வரேன், பல